இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ஒரே ஒரு குளோரின் வந்து உள்ள ஆட் பண்ணும்போது என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா, எத்தனை நம்பர் ஆஃப் ப்ராடக்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 4 ப்ராடக்ட் தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஆனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா 5 ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரே காம்பவுண்ட 2 தடவை வேற மாதிரி வந்து எழுதி வச்சிருவாங்க. அதை எப்படி அவாய்ட் பண்றதுன்றத ஷார்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்பவுண்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நான் எழுதிக்கிறேன். இப்போ இந்த CH வந்து எடுத்துங்க. முதல்ல இந்த CH வந்து எடுத்துங்க. அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 மெத்தில் குரூப் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு மெத்தில் குரூப், இங்க ஒரு மெத்தில் குரூப் வந்து நான் போட்டுக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு CH2 இருக்குது, ஒரு CH வந்து இருக்குது. இப்போ இந்த காம்பவுண்ட் வந்து நம்ம வந்து குளோரினேஷன் பண்ணும்போது Cl2 வந்து நம்ம ஆட் பண்ணும்போது முதல்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு ஒரு குளோரினை தூக்கி போடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இந்த கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு ஒரு குளோரின் வந்து ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு குளோரின் வந்து போடுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு குளோரின் வந்து போடுவாங்க. நான் அதுக்கான ப்ராடக்ட் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்து குளோரினை போட்டீங்க அப்படின்னா அப்ப Cl CH2 CH CH3 CH2 CH3 கிடைக்கும். ஓகேவா? CH2 CH3 வந்து கிடைக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்து அதை குளோரின் வந்து போட்டுக்கிறீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்து குளோரின் வந்து போடுவாங்க. அப்ப நமக்கு வந்து என்ன கிடைக்கும், CH3 CH CH2 Cl இங்க CH2 CH வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? சோ அப்ப வந்து பார்த்தா அந்த ரெண்டு தனித்தனி ப்ராடக்ட்டா எழுதுவாங்க. ஆனா அந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே நமக்கு வந்து ஒன்னு தான். இந்த ப்ராடக்ட்டும் இந்த ப்ராடக்ட் நமக்கு வந்து ரெண்டுமே வந்து சேம் மாலிக்யூல் தான். அது அப்ப எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ரெண்டுமே வேற வேற மாதிரி தானே இருக்குது. எப்படி நீங்க சேம் சொல்றீங்க? எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கான ஐயூபேக் நேம் வந்து எழுதணும். ஐயூபேக் நேம் சேமா இருந்துச்சுன்னா மாலிக்யூல் நமக்கு வந்து சேம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஐயூபேக் நேம் எப்படி எழுதுவீங்க? அப்போ சப்ஸ்டிடியூஷனுக்கு வந்து நமக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து இருக்கணும் இல்லையா? அப்ப இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது வந்து ஃபோர்த் கார்பன். அப்ப நமக்கு என்ன ஐயூபேக் நேம் வந்து வரும், 1 குளோரோ. ஓகே, so 1 குளோரோ 2 மெத்தில் பியூட்டேன் வந்து வரும். 1 குளோரோ 2 மெத்தில் பியூட்டேன் வந்து வரும், பியூட்டேன். ஓகே, 1 குளோரோ 2 மெத்தில் பியூட்டேன் வந்து வருது. அப்ப இதுக்கு நீங்க ஐயூபேக் நேம் எழுதினா எப்படி எழுதுவீங்க? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளோரின் வந்து இருக்கு இல்லையா? அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் எடுத்துப்பாங்க. இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன். அப்ப இதுக்கும் நமக்கு வந்து ஐயூபேக் நேம் என்னது? 1 குளோரோ. ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து 1 குளோரோ இருக்குதா? 1 குளோரோ 2 மெத்தில் பியூட்டேன். அதே நேம் தான் வரும். அப்ப ரெண்டுக்கும் சேம் நேம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேம் மாலிக்யூல் தான். அப்ப நம்ம வந்து ஒன்னு இது எழுதணும், இல்லனா வந்து இது எழுதணும். ரெண்டும் எழுதுனீங்கன்னா நம்ம நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து அதிகமாயிடும். அப்ப நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால தான் நீங்க எந்த ஒரு மாலிக்யூல் கேட்டாலும் அதுக்கு நீங்க ஐயூபேக் நேமும் சேர்த்து வந்து நீங்க எழுதணும். இல்ல சார் இல்ல ஐயூபேக் நேம் கேட்கல அப்படின்னாலும் நீங்க ஐயூபேக் நேம் வந்து எழுதணும். அப்ப இந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் நீங்க வந்து அவாய்ட் பண்ண முடியும்.